ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். நம்ம 10th சிபிஎஸ்சியில் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் ஹியூமன் ஐ அண்டு கலர்ஃபுல் வேர்ல்டை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ அந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹியூமன் ஐயை பற்றியும் விசனரியை பற்றியும் இருக்கக்கூடிய ஃபேசினேட்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். சரியா? உங்களுக்கு தெரியுமா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பிம்பங்கள், அதாவது இமேஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்குள்ளே தலைகீழ தான் உருவாகும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த தலைகீழ உருவாகிற இமேஜை நம்ம பிரெயின் தான் என்ன பண்ணுது, ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அப்ரைட்டான ஒரு இமேஜை உருவாக்குது. இது ரொம்ப 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 மிக எனக்கெலாம் ஆச்சரியமான ஒரு விஷயம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ரெண்டாவது பாருங்கள், நம்மளால் கிட்டத்தட்ட 10 மில்லியன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதாவது 10 × 10 lakh கலர்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நமக்கும் மேலே அதிகமாக கலர்ஸ் பார்க்கக்கூடிய நிறைய மிருகங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி சூப்பர் ஃபாஸ்ட் ப்ராசஸிங். சரிங்களா? நம்ம கண்களால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 36,000 தனித்தனி பொருட்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு கோடவுனுக்குள்ளே இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே 36,000 தனித்தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 36,000 ப்ராடக்ட்டையும் நீங்கள் 1 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும், உங்களால் ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி எல்லா பேபிஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஐஸோடு தான் பிறக்கும். அதுங்க வளர வளர தான் கலர்ஸ் மாறும். சரிங்களா? இந்த ப்ளூ ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கும். இந்தியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த ப்ளூ வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி ஒரு மசில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மசில் வந்து கார்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிரான்ஸ்பரண்டானது, ஒரு டிரான்ஸ்பரண்ட். அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மசிலுக்குள்ள பிளட் வெசல்ஸே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். பிளட் வெசல்ஸே இல்லாத மசில் வந்து நமக்கு இந்த ஒரு மசில் தான். சரிங்களா? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மசிலுக்கு வந்து பிளட் இருந்தால் தானே ஆக்சிஜன் போகும். அப்போ இது எப்படி சார் ஆக்சிஜன் இதுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டைரெக்டாக ஏரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனையே தான் எடுத்துக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்களேன் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதே மாதிரி ஐஸ் வந்து கிட்டத்தட்ட நம்மளால் எல்லா டைரக்ஷன்லையும் நம்மளால் திருப்ப முடியும். சரிங்களா? நம்ம கண்கள் மட்டும்தான் நம்ம 360 டிகிரியில் திருப்ப முடியும். ஆனால் ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒரு சர்க்கிளாக பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன ஆயிரும், கட் ஆயிரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரே நேரத்தில் ஒரு சர்க்கிளாக நீங்கள் பார்க்க முடியாது. சரியா? அதே மாதிரி நைட் விஷன் சாம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சில மனிதர்களுக்கு மற்ற மனிதர்களை விட இரவில் பார்க்கக்கூடிய தன்மை வந்து மிக அதிகமாக இருக்கும். இது அவங்க டிஎன்ஏ சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது. ஆனால் இது இன்னும் குறிப்பாக தெரியல. ஒரு சில மனிதர்களால் மட்டும் இருட்டுக்குள்ளே நல்லா பார்க்க முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய பிஸியஸ்ட் மசில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் இது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் என்ன சொல்லுவாங்க, பிஸியஸ்ட் மசில் இந்த ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே ஒரு அப்நார்மலான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஹியூமன் பிரெயினை பற்றி. சரியா? இப்போ இந்த கண்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கண்கள் வந்து நீங்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட உறுப்பு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது மூளையோட ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மற்ற எந்த ஸ்பேர் பார்ட்ஸையும் அப்படி சொல்கிறதில்ல. ஐஸை மட்டும்தான் என்ன சொல்கிறாங்க, மூளையோட ஒரு பகுதியாகவே அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம மனிதர்கள் ஒரு தடவை ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 தடவை வந்து பிளிங்க் பண்ணுறாங்க, அதாவது கண்ணை சிமிட்டுறாங்க. சரியா? ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?